பணத்திற்கு கொடுக்கும் மதிப்பை உறவுகளுக்கு கொடுப்பதில்லை. ஒருவர் நல்ல பண்பு இருந்தும், படிப்பு இருந்தும், அழகு இருந்தும் அவர்களிடம் வசதி என்ன இருக்கிறது என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். பணம் யாரிடத்திலும் நிலையாக இல்லாமல் சென்றுவிடும். அதனால்தான் அதற்கு செல்வம் என்று பெயர் போலும். ஒருவரின் பணம் இல்லாத நிலை மாறிவிடும். இறைவனின் அருள் பார்வையினால் திடீர் யோகம் வரலாம். அது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கலாம். ஆனால் பணத்திற்காக பிரிந்து சென்ற உறவுகளை இழந்தவர்கள் மீண்டும் சேர முடியுமா? இழந்தது இழந்ததுதான். ஒரு நல்ல சகோதரனை பணத்திற்காக இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பணத்தை பெட்டி நிறைய வைத்துக்கொண்டு தாயை குத்துயிரும் கொலை உயிருமாக மருத்துவம் செய்து காப்பாற்றாமல் விட்டு சென்றிருக்கிறார்கள். பணம் இருப்பவன் செத்து போனால் படையே வருகிறது. பாசம் இருப்பவன் செத்து போனால் பரிதாபம் கூட வரமாட்டேன் என்கின்றது. இதுதான் உலகம். தாயை காப்பாற்றாமல் விட்டு சென்ற அவர்களின் பிள்ளைகள் நாளை இதையேதான் செய்வார்கள். பணத்திற்குத்தான் மதிப்பு கொடுப்பார்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும். கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருப்பவர்கள் பலர் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். தெரு கோடியில் நின்றவர்கள் கோடீஸ்வரர் ஆகியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல. மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. பணத்திற்காக நல்ல மனிதர்களையும், நல்ல உறவுகளையும், நல்ல நட்புகளையும் இழக்காதீர்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.